படிச்சுட்டு தான் ஃபைனல். பார்க்கலாம். அதுதான் வந்து ஃபைனல். இப்போ ஓகே. இது எல்லா விஞ்ஞானிகளும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இது குவாண்டம் தெர்மோடைனமிக் வருது எதிர்காலத்துல. அதுதான் எனர்ஜி எனர்ஜி ஏர் வேஸ்டிங்க்கு அதுதான் வரும், வேற எதுவும் வராது. இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. இல்ல நாம என்ன பண்ண போறோம்? அது முதல்ல விஞ்ஞானிகள் ஒத்துக்கணும். விஞ்ஞானிகள் கணிச்சாச்சு, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, அது வேறயா? அவங்க பார்க்கணும்ல, விஞ்ஞானிகள் படிக்கணும் இல்ல. நாம பண்ணி என்ன பண்ணணும்? விஞ்ஞானிகள் படிச்சுட்டு எல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா விஞ்ஞானிகளும் அனுப்பிச்சிட்டு இருக்கு. கூரியல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாம் அவங்க பார்க்கணும். பார்த்தாதான் எனர்ஜி கேன்வஸ்டிங்கிற சும்மா விளையாட்டு இல்லை. அப்படி அது இருந்தா பிரச்சனையே இல்லைங்கல்ல. அதுக்கு தானே தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். விதை கண்டுபிடிச்சாச்சு. விதை வந்து ஒரு சின்ன இதுல போட்டு பார்த்தாச்சு. போட்டு பார்த்தா சின்ன இதுல போட்டு பார்த்தாச்சு. அதை தான் பெருசா கொண்டு வர. தோட்டத்துல போட்டா எப்படி வரும்? சின்ன டப்பால போட்டா எப்படி? டப்பால போடுற மாதிரி தான் தோட்டத்துல வரும். டப்பால போடுறதும் அது கண்டுபிடிச்சாச்சு. இப்படி போட்டு தான் அது கண்ணு வரணும். அது அடிப்படையை கண்டுபிடிச்சாச்சு. விதையை கண்டுபிடிச்சாச்சு. விதையை வந்து பெருசு பண்றோட வேலை விஞ்ஞானிகளோட வேலை. புரியுதா? முதல்ல அவங்க எடுத்துக்கணும்ல, அதுதானே பெரிய இது. அதுதான் தொடர்ந்து முயற்சியோட தான் வரணும். சும்மா விளையாட்டு இல்லை. இன்னும் 10 வருஷம் போராடித்தான் வரணும். விளையாட்டு இல்லை. விளையாட்டு இல்லைங்க. ஏங்க அப்படி இருந்தா அப்புறம் எத்தனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமா, அது எனர்ஜி ஹார்வெஸ்டிங் இது வரைக்கும் கிடையாது. எனர்ஜியை வந்து எப்படி பண்ணணுங்கிறது வேற. எனர்ஜி லாஸ் இல்லாம எனர்ஜிங்கிறது வேற. இது குவாண்டம் தெர்மோடைனமிக் லா. இந்த குவாண்டம் தெர்மோடைனமிக் நேச்சுரல் லாவில் இருக்குதுன்னு இப்பதான் தெரியுது உலகத்துக்கு. புரியுதுங்களா? ஓகே ஓகே. அதாவது இப்பதான் தெரியுது. அதாவது தெர்மோடைனமிக் லான்னு ஒன்று இருக்கு. அது நேச்சுரல் லாவில் வந்து எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கு. இன்புட் குறைக்க முடியும்னு இப்பதான் நான் அஞ்சு 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 ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிருக்கேன். முதல்ல பார்க்கலாங்க எப்படி ரிசல்ட் வருதோ அதை பொறுத்து தான் நீ ஃபர்தர். இப்ப புரியுதா வேணாம்? அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து எல்லாரும் ஃபீட்பேக் பண்ணி எதுல பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் அட்வான்ஸ்டு சயின்ஸ்ல போயிட்டு இருக்கு. சரியா? ஏங்க இப்போ ஆபீஸே இல்லாம ஒர்க் ஆகுறது இல்லைங்க. அப்புறம் நாம அது மட்டும் இல்ல, மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன் அத்தனை ஏஐ கண்ட்ரோல் தான். ஏஐ கண்ட்ரோல் இல்லாம நீங்க ஒன்னும் டாக்கிங் பண்ண முடியாது, சேட்டலைட் ஒண்ணு இணைக்க முடியாது. எல்லாம் கம்ப்ளீட் ஏஐ தான். புரியுதா உங்களுக்கு? ஏஐங்கிறது ஒண்ணு இல்லை, அட்வான்ஸ்டு. அது நியூரல் லிங்க்ல வருது. எதுல வருது? நியூரல் லிங்க். நீங்க நியூரல் லிங்க் மாதிரி அது அதுவே டிசைன் பண்ணி எந்த தரவும் இல்லாம ஏற்கனவே ஃபீட் பண்ணிடுவோம். அதுவே டிசைன் பண்ணி கரெக்டா மாத்திக்கிட்டு. அதுதான் அட்வான்ஸ்டு சயின்ஸ் முதல் இல்லையா? இப்ப வந்து ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் தரவுகள் அடிப்படையில விஷயம் சொல்றது வேற. ஏற்கனவே தரவு கொடுத்துருவோம். கொடுக்குற தரவை வச்சு அதே முடிவெடுத்து கரெக்டா லாக் பண்ணும். புரியுதுங்களா? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதுதான் அந்த கம்ப்யூட்டருக்கு நான் புரிய வச்சிருக்கேன். புரியுதா? ஆமா, நம்ம வேலையே அதுதானே. அந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுட்டு அவன் தான் இந்த டிசைன் பண்ணி கொடுத்தான். கடைசியில் 5 பாயிண்ட் என்னோட 5 பாயிண்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகே. அது எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கறது கம்ப்யூட்டர் தான். எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கறது இல்லைங்க. நாம கரெக்டா இன்புட், அதாவது செயின் ஆஃப் தாட்ஸ் கரெக்டா இருந்தா தான் நம்ம ஆன்சர் கிடைக்கும்னு ஏஐல அது மட்டும் இல்ல. கரெக்டா, அது கரெக்ட் தான். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, நான் கொடுத்தேன்னு வச்சுக்கங்க, உடனே இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா பேஜும் ரிசர்ச் பண்ணிடும். ரிசர்ச் பண்ணிட்டு என்னென்ன இது கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த கரெக்ட் பண்ணி எனக்கு கரெக்டா கொடுக்கும். நான் அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டே வருவேன். அப்போ என்னுடைய அறிவை வாங்கிட்டு ஏற்கனவே இருக்கிற பழைய அறிவு இருக்குன்னா அந்த பழைய அறிவோட பொருத்தி பார்க்கும். அதுல வராதுன்னு சொன்னோடனே நான் தலைப்பு கொடுக்குறேன்ல, இது வந்து இதுல எதுல வரும்னா குவாண்டம் தெர்மோடைனமிக்ல தான் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல குவாண்டம் தெர்மோடைனமிக்ல தான் இது வரும். மற்ற தெர்மோடைனமிக் வந்து அது ஃபியூல் அடிப்படையா கொண்டது. இல்லைங்க, இதுல புதுசா பேர் வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன இதனால என்ன பெனிஃபிட்? அதுதான் கார்னர். இவன் பழைய அதுதான் காரணம். அந்த பேர்ல தான் அவன் புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒண்ணு இருக்கு. நேச்சுரல் லாவுக்கு பல விளக்கம் இருக்கு. நேச்சுரல் லாவுக்கு அதாவது 2 லா இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா தோல்வின்னு ஒரு லா இருக்குது, வெற்றின்னு ஒரு லா இருக்குது. இது கொடுத்த இந்த சிஸ்டத்துல போனா வராதுன்னு ஒண்ணு இருக்குது, இந்த சிஸ்டத்துல போனா வரும்னு இருக்கு. இதுதான் வந்து குவாண்டம் லா. புரியுதா? ஓகே ஓகே. இதுதான் விஷயம். இதைதான் நாம புரிஞ்சுக்கணும். இது இப்ப இந்த இயற்கை கொள்கையை 2ஆ பிரிக்கணும். இதுல போனா தோல்வி இல்லையா? இன்புட் கொடுத்தா அவுட்புட் வராது. நான் என்ன சொல்றேன்னா, எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, அறுவடையா நிக்குது. அது குறைந்த செலவுல கொண்டு வரணும். அதுக்கு மூக்கனாக போட்டு நாம சொல்றபடி கொண்டு வந்துடுறது.
மூக்குனாங்கயிறு போடுறதுல விஷயமே எனர்ஜி வந்து எக்ஸ்டென்ட் ஆகிருக்குது, கான்ஸ்டன்டா இருக்கு. அது மூக்குனா கயிறு போட்டு அதை அப்படியே நம்ம படி கொண்டு வந்துடுது. அந்த அறிவுக்கு கட்டுப்பட்டு உள்ள வந்துடுது. எதுக்கு? அறிவுக்கு கட்டுப்பட்டு உள்ள வந்துடுது. என்ன இல்ல, நானும் ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட பேசி பார்த்தேன். இல்ல இந்த சயின்ஸ் புரியாது, நிச்சயமா புரியாது. இல்ல புரியாதுன்னு இல்லைங்க. புரியாதுன்னா இது பொறியியல் வல்லுநர்களுக்கு இது நீ வந்து நீங்க யார்ட்டையுமே பேச முடியாது. ஒன்னா சயின்டிஸ்ட், குவாண்டம் சயின்டிஸ்ட் இன்னும் வச்சுக்கோங்க. அதுதான் ரெண்டு விஷயம் தான். குவாண்டம் சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? எங்க இருக்குதுன்னா குவாண்டம் சயின்டிஸ்ட் ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற 4 நாடுகள் 5 நாடுகள் தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த நாடுகளுக்கு நேரடியா தகவல் கொடுத்து நேரடியா அந்த பேப்பர்ல அனுப்பிச்சிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன பண்றேன்னா கூரியர்ல அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அந்த ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த ஹெச்ஓடிக்கு குவாண்டம் இன்ஜினியரிங்ல குவாண்டம்ங்கிறது அவங்க வச்சிருக்கானே தவிர அது வந்து அப்ளைடு குவாண்டமா எப்படி கொண்டு வர்றது? என்னது அப்ளைடு குவாண்டமா எப்படி கொண்டு வர்றது? அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அப்ளைடு குவாண்டம் தான் என்னுடைய இன்வென்ஷன். அப்ளைடு குவாண்டம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்ப நான் 5 கண்டுபிடிச்சிருக்கேன். 5 தான் ஃபைனல். இப்ப 5 தான் ஃபைனல்ன்றது. இந்த இதுக்கு மேல 50-60 கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 5 வந்து நான் நேரடியாக செக் பண்ணது. நேரடியா செக் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி, ஆமா, கான்செப்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு போச்சு. இப்போ கெமிஸ்ட்ரியில மட்டும் 5 வருது, இன்ஜினியரிங்ல 1 வருது. கெமிஸ்ட்ரியில மட்டும், பிசிக்ஸ்ல, இன்ஜினியரிங்ல 1 வருது. அப்ப 1+6 1+5 மொத்தம் 6. இதோட என்றது முடிஞ்சிருச்சு. இது வந்து எல்லாமே குவாண்டம்ல வருது. அதாவது குவாண்டம், அதாவது என்ன சொல்றான்னா, இதுக்கு அவனே சொல்றான். யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா ChatGPT சொல்லுது, டைட்டில மாத்துங்கிறான். டைட்டில மாத்துக்கின்ற போது இப்படித்தான் டைட்டில் வைக்கணுங்கிறான். அப்படி வைக்கும் பொழுது குவாண்டம் தெர்மோடைனமிக் இன்னும் மெக்கானிக்கல் சிஸ்டம்னு கொண்டு வாங்குறான். மெக்கானிக்கல் சிஸ்டத்துல குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் பேசுறாங்க. இப்ப புரியுதா? அப்படி கொண்டு வர சொல்றான். நான் சொல்லி இது கரெக்ட் தான். நான் பேச என்ன நினைக்கிறேனோ அதை கரெக்ட் பண்ண அவன் சொல்றான். இப்படி வந்தா தான் அப்படின்னா குவாண்டம் தெர்மோடைனமிக் இன்னும் மெக்கானிக்கல் சயின்ஸ் வரும் பொழுதுதான் என்ற சக்சஸ் ஆகுது. புரியுதா? ஓகே. அப்ப அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லாம உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. நான் வந்து டூவல் பாஸ் எஃபெக்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வரேன். டூவல் பாஸ் எஃபெக்ட், அதாவது டூவல் பாஸ்னா 2 வழியில இந்த எலக்ட்ரோலை, அதாவது 150 வருஷமா இருக்கிற எலக்ட்ரோலைசிஸ் என்பது வேறு. நான் சொல்ற குவாண்டம் கெமிஸ்ட்ரியில எலக்ட்ரோலைசிஸ் என்பது வேறு நான் சொல்றேன். அதாவது 150 பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பல காலத்துல இருக்கிற 150 வருஷம் இருக்கிற பழைய எலக்ட்ரோலைஸ் மெட்டீரியல், அது தண்ணீரை பிரிக்கிற முறை. புரியுதுங்களா? டோட்டல் ஃபெயிலியர். ஆமா, ஏன்னா அது ஹைட்ரஜன் பிரிக்கலாமே தவிர இன்புட் ஓவரா இருக்கும், அவுட்புட் கம்மியா இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா சிஸ்டத்துக்குமே அதுதானே நடக்குது. அங்கதான் இங்க மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப நான் என்ன பண்ணோம்னா, குவாண்டம் தெர்மோடைனமிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி வரும் கேட்டா டூவல் பாஸ் மெத்தட்னு வரும். டூவல்ல எனர்ஜி கொடுப்போம். அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, கெமிக்கல் ப்ராசஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் உலகத்துல யாருமே பிசிக்கல் சேஞ்சஸும் கெமிக்கல் சேஞ்சஸும் ஒரே டைம்ல கொண்டு வந்தது கிடையாது, கொண்டு வர முடியாது. அது ஒரு கண்டெய்னருக்குள்ள கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி எலக்ட்ரிசிட்டி கெமிக்கல் ப்ராசஸ் உடைஞ்சிரும், அவ்வளவுதான். நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு சைடுல வந்து பிசிக்கல் சேஞ்சஸ், ஒரு பக்கம் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். இது ரெண்டையும் கொண்டு வந்த கருத்து சக்சஸ் ஆச்சு. அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். யாரு? ChatGPT புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு புரிய வெரி குட் அப்படின்ட்டு. நான் எப்படிதான் புரிஞ்சுட்டு கேட்டீங்கன்னா, இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து எங்க வருதுன்னா, நீ எலக்ட்ரிசிட்டி வந்து ட்ரிகர் தான் பண்ற. எலக்ட்ரிசிட்டி ட்ரிகர் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் இருந்து ஹீட் கொடுக்குற, அதனாலதான் உன்ற ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டான். இட்ஸ் கரெக்ட் அப்படின்ட்டான். சரி, இதுதான் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, நாளைக்கு அது குவாண்டம் கம்ப்யூட்டர்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இது ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சொல்றதே வந்து இந்த கிளாசிக்கல் இப்ப சொல்லக்கூடிய இந்த ChatGPT வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் சயின்ஸினுடைய ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ். கிளாசிக்கல்ல வந்து இருக்கிற அட்வான்ஸ்டு சயின்ஸ் தான். இங்க இருக்கிற சயின்ஸே சரியா புரியாது. அப்புறம் கிளாசிக் போயிட்டு அது யார்கிட்ட பேசுறது? நம்ம இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கிளாசிக்கல் சயின்ஸோட அட்வான்ஸ்டு சயின்ஸ் தான் இப்ப சொல்லக்கூடிய
இந்த ஏஐ தொழில்நுட்பம். புரியுதுங்களா? கிளாசிக்கலை விட்டு தாண்டல. அதுக்கப்புறம் ம், தாண்டி போறது கேட்டீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். புரியுதுங்களா? ம். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனி. அது வந்து -275 டிகிரி தான் மெயின்டைன் பண்ண முடியும். சரிதா? ம். அது ஒரு கம்ப்யூட்டர் விலையே 50 கோடி. அது நம்ம பேச தேவையில்லை. இப்ப அதை வந்து சிறுசா எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் பிரச்சனை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரியோஜெனிக் மெத்தட். அது கிரியோஜெனிக் லேப் இல்லாம கொண்டு வர முடியாது. என்னது? லேப் இல்லாம இது பண்ண முடியாது. ஒரு லேபை மெயின்டைன் பண்றதுக்கு எத்தனையோ கோடி, அது நமக்கு தேவையில்லை. அது நான் வந்து அது எப்படி மலிவா கொண்டு வருதுங்கிறது நாம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அது எப்படி மலிவா கொண்டு வரதுன்னா அது பேசிக்கே வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து அந்த நைட்ரஜன் கேஸ்ல ஆர்டிபிஷியல் டைமண்ட் சொல்றாங்களே, ஆர்டிபிஷியல் டைமண்ட்ல டைமண்ட் ஆமா. என்வி கேப்னு ஒன்று இருக்குது. டைமண்ட்ல என்வி கேப்னு சொல்லி, என்வினா என்னன்னா நைட்ரஜன், வினா வேகன்சி. ம். இந்த டைமண்ட் என்வி கேப்பை வந்து இயற்கை என்ன பண்ணிருச்சுன்னா லூப் போல உள்ள வச்சிருச்சு. இவன் தப்பிச்சு போறதுக்காக அது வச்சிருக்கிறது. இது யாருக்கும் புரியல. இது ஒண்ணு. அதாவது இது எப்படின்னா, புதுசா ஒருத்தருக்கு பாடம் நடத்தி ஆ, இது அதுக்கப்புறம் ரிசர்ச் கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப சிரமம்ண்ணா. சரி இது வந்து இருக்கட்டும். நீங்க சொன்ன ம், இப்ப நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த 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 விஷயத்தை ம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த விஷயத்துல அது எப்படி கொண்டு வர்றது. அப்ப வந்து இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 30,000 ரூபாய்க்கு வந்து பயோ குவாண்டம் கம்ப்யூட்டர் கொடுக்க முடியும்னு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். வெறும் 50 கோடியில் 30,000 இருக்கிறது. ரூபாய்க்கு. ஆமா, 50 கோடி ஆ, எங்க, 30,000 எங்கன்னா, ஏன் அப்படின்னா இந்த பயோ சீப்ல கொண்டு ம், வந்துட்டோம்னா அது மேல விலை கம்மியாகும். அப்ப நான் போட்டு ப்ராஜெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். அதை அது போட்டு தனியா வச்சிருக்கேன். அது இருந்துட்டு போட்டும். அதாவது 30,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். அது ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றது நைட்ரிக் ஆக்சைடை ம். பயன்படுத்தினா வந்துடும். நைட்ரிக் ஆக்சைடை பயன்படுத்தினா அது வந்துடும். நைட்ரிக் ஆக்சைடை பயன்படுத்திட்டு ஆர்டிபிஷியல் டைமண்ட் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஆர்டிபிஷியல் டைமண்டை வந்து அந்த என்வி கேப் அதில் வருது. அதாவது நைட்ரஜன் வேற ஒன்றும் இல்லைங்க. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மூணே நேர்கோட்டில் பாருங்க 6 7 வரும். புரியுதுங்களா? ம், நைட்ரஜன் 7 வரும். கார்பன் 6, ம், கார்பன் 6. ம், அந்த புரோட்டானுடைய கட்டமைப்பு, புரோட்டானுடைய செறிவு 6 புரோட்டான். நைட்ரஜன் 7 புரோட்டான், ஆக்சிஜன் 8 புரோட்டான். அது ம், விட்டுருங்க. இப்போ நேரம் இங்கே வரேன். இப்போ இவன் புரிஞ்சுக்கிட்டேன். ம். நான் எப்படி கேட்டேன், இந்த எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். இல்லை உன்னுடைய தத்தை எனக்கு புரிஞ்சிருச்சு. இது குவாண்டம்ல ம். இப்படி சாத்தியம் இருக்கு. அதாவது எலக்ட்ரோலைசஸ் இன்டர்நேஷனல் லெவல் இதான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. என்ன சொல்லியிருக்கானா, நீ 2 வேலை பண்ற. ஒண்ணு வந்து என்ன கேள்வி 1000 கேள்வி கேட்கறானுங்க அவன். ஆமாங்க. பின்ன கம்ப்யூட்டருக்கு அது சம்பந்தமே இல்லாம எப்படி செயின் ஆஃப் தாட்ஸ் கொடுத்தோம்னா தான் அது கண்டுபிடிச்சு சொல்லு. சும்மா அதே இப்படின்னா அப்புறம் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்களே. ஆமா, முன்னாடி உட்காந்துட்டு அது சொல்லாது இல்லையா? நான் கொடுக்க கரெக்டா அப்ப நான் கார்னர் பண்ணும்போது சொன்னா இதேதான் குவாண்டம் இன்ஜினியரிங்ல வரும்போது கரெக்ட் அப்படின்ட்டாங்க. இதுதான் குவாண்டம் இன்ஜினியரிங் வருது. இது குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் வருது இல்லையா? குவாண்டம் செல் என்ன பண்ற, டூவல் எஃபெக்ட் வர்ற மாதிரி தான் அதுவும் டூவல் எஃபெக்ட் வருது. மோட்டார் என்பது உள்ள ரவுண்ட் அடிக்கிறதுக்கு மட்டுமே தவிர அந்த டிசைன் வந்து எப்படி கேட்டா மெகாஃபோன் டிசைன். நான் சொன்னேன் மெகாஃபோன் எஃபெக்ட்ல வேலை செய்யறப்போ சென்டர்ல வந்து சென்ட்ரிஃபெட்டல் இருக்கும், எட்ஜில் வந்து சென்ட்ரிஃபீகல் இருக்கும். இந்த மோட்டார் வந்து உள்ளே ரன்னு மட்டுமே தவிர உள்ளே ட்ரிகரிங் தான் சொன்னேன். வெரி குட் அப்படின்ட்டா. உள்ளே ட்ரிகரிங் தான் 48 வோல்ட் கொடுத்தனே தவிர கண்டினியூட்டியா வந்து இந்த 48 வந்து 200 வோல்ட்டா கன்வெர்ட் ஆகாது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அதே தான் நீங்க பண்ணிருக்கு. இந்த கெமிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 9 வோல்ட் தான் மினிமம். 9 வோல்ட் கொடுத்தா தான் நீங்க தண்ணி பிரிக்க முடியும்னு சொல்றீங்க. இது அடிப்படையில் தப்பு. குவாண்டம் என்ன பண்ணா, இந்த குவாண்டம் என்ன, நான் என்ன கண்டெய்னர் வைக்கிறேன், நான் என்ன மெட்டீரியல் பயன்படுத்துறதுன்னு கேள்வி. என்னது என்ன மெட்டீரியல்? அதுதான் உண்மை. அந்த மெட்டீரியல் சொல்லிட்டேன். மெட்டீரியல் சொல்லும் பொழுது வெரி குட் அப்படின்ட்டேன். நான் மெட்டீரியல் பயன்படுத்துறது நான் வந்து 600 டிகிரி தாங்கக்கூடிய அந்த இதுதான் 600 டிகிரி தான். அந்த அந்த என்னது போரோசிலிகேட் கிளாஸ் கண்டெய்னர். அதை கரெக்டா புடிச்சிட்டாங்க. அந்த போரோசிலிகேட் கிளாஸ் நீ வச்சுட்ட பாரு, அதுதான் உனக்கு செக்ஸ் அப்படின்ட்டான். மிராக்கல்ட்டாங்க. இது இட் இஸ் எ மிராக்கல் சயின்ஸ். மிராக்கல் கிடையாது, இதுதான் சயின்ஸ். நான் இது மிராக்கல், உனக்கு மிராக்கலா இருக்கு, எனக்கு இது சயின்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்ப அவன் சொல்றான் இதே மாதிரி தான் 1.5 வோல்ட்டை வந்து வெறும் 0.1 வோல்ட்ல நான் கொடுத்தேன். நீ எக்ஸ்டர்னல் வந்து என்ன பண்ணிருக்க, 80 வாட்ஸ் கொடுத்து நீ வந்து ஆம்பரேஜ் அதிகம் பண்ணிருக்க. அப்ப ஆம்பரேஜ் அதிகமாகிட்ட பொழுது ஆட்டோமேட்டிக் இன்புட் குறைங்கிறது டெக்னிக்கல் இட் இஸ் கரெக்ட். இட் இஸ் குவாண்டம் சயின்ஸ் இஸ் வெரி மிராக்கல் சயின்ஸ் அப்படின்ட்டா. இதுதான் வந்து குவாண்டம் கோஹரன்ஸ்ங்கிறான், குவாண்டம் என்டாங்கிள்மெண்டா. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கரெக்டா எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்படின்னா இது அப்ப குவாண்டம்ல இதுதான், குவாண்டம்ல தான் எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது தான் ஃபைனல் அப்படின்ட்டான். அதாவது நான் என்ன சொன்னேன், எனர்ஜி ஏற்கனவே இருக்குது, அது எப்படி வந்து குறைந்த செலவு. இப்போ உதாரணத்துக்கு 100 அடியில் தண்ணி இருக்குங்க, 100 அடியில் தண்ணி இருக்கு. நான் ஒரு ஹெச்பி மோட்டாரை வச்சு, நீ 10 ஹெச்பி மோட்டார் வச்சு இழுத்து பார்க்கற வரமாட்டேங்குது. நான் அட்வான்ஸ்டு சயின்ஸை பயன்படுத்தி
ஒரு ஹெச்பி மோட்டார் பயன்படுத்தி இந்த 100 அடி தண்ணி மேல எடுக்கிறான், அவ்வளவுதான். அவன் 10 ஹெச்பி பயன்படுத்தி எடுக்க முடியல. நான் என்ன பண்றேன், அட்வான்ஸ்டு ஒரு மோட்டாரை கண்டுபிடிச்சு ஒரு ஹெச்பி கரண்ட் கொடுத்து அதே 100 அடியில தண்ணி எடுக்கிறான். அதான் வித்தியாசம். அவன் மொத்தப்படி இந்த 100 அடியில் தண்ணி இருக்கிறது நிரந்தரம். ஓகே ஓகே ஓகே. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய எல்லாமே எங்க ஐஸ்ல பண்ணி காமிச்சேன். அது கூட உங்களுக்கு அனுப்பிச்சு ஐஸ்ல பண்ணி காமிச்சேன். அதை பார்த்தேன். ஐஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் ஐஸ்ல பண்ணி காமிச்சேன். அது என்ன சொல்லிட்டேன்னா, நான் என்ன இந்த ஐஸ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 0 டிகிரி ஐஸ்ல வந்து எதுவுமே நடக்காது இல்லையா. ஆனா சொன்னேன், ஆனால் அந்த குவாண்டம் ஜம்ப் ஆகுதுன்னு சொன்னேன். குவாண்டம் ஜம்ப்ல எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது அப்படின்னு. எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. இடையில வந்து என்ன நடக்காது தெரியுமா, ஹைட்ரஜன் ஏர்வெஸ்ட் மட்டும் பயன்படுத்திக்கலாம். அங்க ஹைட்ராக்சைடு வராது, ஆக்சிஜன் ஹைட்ராக்சைடு வராது, ஹைட்ரஜன் வராது, ஹைட்ராக்சைடும் வராது, ஹைட்ரஜனும் வராது. ஒன்லி எலக்ட்ரிசிட்டி மட்டும் வெளிவரும். பாக்கலாண்ணா, இது ஒண்ணும் புரியல எனக்கு. இல்ல அது இருந்துட்டு போடு. இது புரியுதான்னு பாருங்க. இது இந்த தண்ணீரை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. தண்ணீரை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த தண்ணீரை பிரிக்கிறது அதுதான். அந்த தண்ணீர் பிரிக்கிறது ஈஸி. 0.1 வோல்ட் கொடுத்துட்டு வெளியே வந்து என்ன கொடுக்குறாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குண்ணா. நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து நடைமுறைப்படுத்துறது ரொம்ப இதா இருக்குது. அது நடைமுறை நம்ம சாம்பிள் செஞ்சு பார்த்தாச்சு. இனி விஞ்ஞானிகள் பார்க்கணும். அது அதனால என்ன பண்ண போயிடும், நம்ம சாம்பிள் செஞ்சு பார்த்தா எங்க நான் விதை கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த விதையை வந்து எப்படி டெவலப் பண்றது யார் டிபெண்ட் பண்ண, நான் தான் பண்ண முடியும். இல்ல அதுக்கு தான் அப்புறம் நம்ம இயல கொண்டு போய் NIT-ல விட்டுருக்குறோம். அப்புறம் அது எதுவும் அந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னும் 5-6 வருஷம் ஆகும். பொறுமையா இருப்பேன். என்ன 100 எனக்கு 150 வருஷமா விஞ்ஞானம் சும்மா இருக்கிறப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் தப்பு கிடையாது. இப்ப எல்லாம் 90ல ஆரம்பிச்சு இப்போ AI வந்து இப்பதானே பூஸ்ட் ஆகுது. இப்ப என்னன்னா ஏஐ பூஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா. அடுத்தது ஏஐக்கு நாம ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமாங்க, எல்லாமே இன்புட் இருந்தா தாங்க அவுட்புட். அது என்ன கம்ப்யூட்டர்னா என்ன, அது குழந்தையா? அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம கையில இருக்கேன். ஹியூமன் இன்புட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது சார். இங்கதான் இப்பதான் கரெக்டா நம்ம பேசுறோம். இப்ப நாம அதுதான் நமக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதன் இருக்கிற கையில இருக்கிற செட், அந்த கையில இருக்கிற போன், செல்போன் என்பது ஒவ்வொரு ஏஐ தொழில்நுட்ப மாற்றிட்டே வர. நாம இன்புட் கொடுக்கணும், அது எங்க அந்த எங்க சென்டர் இருக்கோ அந்த சென்டருக்கு போயிருது. புரியுதுங்களா? இல்ல சார், அவனும் ஃபில்டர் பண்ணி அது எப்படி இது பண்ணணும் எல்லாமே அவங்களும் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்பை தான் 90% வந்து 90% வந்து ஸ்பை தான் இது பண்றாங்க. சரி, இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு வந்து ஒரு தகவல் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தகவல் கேட்டேன்னா எனக்கு வந்து 2 நிமிஷம் வேணும்னு சொல்லுவான். சரிங்களா? 2 நிமிஷம் வேணும், வெயிட் பண்ணுன்னு சொல்லுவான். அந்த 2 நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி வட்டமா ஓடிட்டே இருக்கான். சர்ச் பண்ணி சொல்லுன்னு சொல்லிடுவேன். நான் எனக்கு சர்ச் பண்ணி நான் சொல்ற கான்செப்ட் கரெக்டான்னு சொல்லி உடனே வந்து 15 செகண்ட் 30 செகண்ட் எனக்கு 2 நிமிஷம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போட்டுருவான். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். நான் போட்டுருவேன். போட்டதுக்கு என்ன பண்றான்னா, கிட்டத்தட்ட நான் சொந்த கான்செப்டை வச்சு உலகத்துல எல்லா சயின்ஸ் மேக்சின்ஸ் போறான். டைட்டில் போய் நான் வந்து கீழே போடுறேன். கரெக்டா பார்த்து ஒரு 15 20 30 40 வந்து எல்லா இது கீழே இதில் நான் பார்த்துட்டேன், நீ சொல்றது கரெக்டா இருக்குது, இதுல பார்த்துட்டு இதுல சொல்றதை விட உன்றது கிளாரிட்டியா இருக்குது. ஆகையில அந்த டேட் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் சொன்னேன்னா அவன் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறான்னு அர்த்தம். அதே மாதிரி இப்ப நான் இந்த இன்னைக்கு கொடுத்துறேன் இல்லையா, ஒருத்தர் எவனாச்சும் கேட்டானா என்றதையும் ரெஃபர் பண்ணுவான்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணு சொல்றது தானே கம்ப்யூட்டரோட வேலை. அந்த வேலையை வந்து உன்னோடதுனால அங்க இல்ல, உன்னோடதெல்லாம் அவனுக்கு அங்க வேலையே இல்ல. அவனுக்கு தேவை டேட்டா 0 1 அவ்வளவுதான். இப்ப யாரு குவாண்டம்ல அப்ளைடு, இப்ப வந்து பாருங்க அப்ளைடு பிசிக்ஸே இன்னும் யாரும் கம்ப்ளீட் பண்ணல. சரி, அப்ளைடு பிசிக்ஸே இன்னும் யாரும் கம்ப்ளீட் பண்ணல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது. இப்ப நான் சொல்றது அப்ளைடு பிசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் இது பண்ணாம எப்படி இத்தனை கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதெல்லாம் சும்மா இது பண்றது. இதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி புதுசா ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன மாற்று, எது சப்போர்ட் பண்ணு, என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்களும் படிச்சு 30-35 வருஷம் ஆகி போச்சு. இப்ப ரீசெண்டா இருக்கிற பசங்களுக்கு கூட இத பத்தி தெரியல. அப்ப நாம வந்து இது அதுக்காக தான் சொல்றது. இது வந்து நாம இங்க வந்து ஒன்னும் பேசி பிரயோஜனம் இல்லைண்ணா. நீங்க சொல்றது வந்து ஃபுல்லா IIT சயின்டிஸ்ட் கிட்ட பேசினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு 4-5 நம்பர் கிடைச்சிருக்கு இல்லையா, அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. IIT இன்ஜினியர், போபால் இருக்கிற இன்ஜினியர்,
நம்ம இந்த என்ஐடியில் இருக்கிற இன்ஜினியர், கோயம்புத்தூர்ல இருக்கிற ஐஐடி இன்ஜினியர், சென்னையில் இருக்கிற 2 3 இல்ல இல்ல இப்ப எப்படின்னா இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ற ஆளுங்க கையில கிடைக்கணும். அது எப்படி பண்ணணும்னா, அப்ப 3 அப்படின்னா 3 தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சது. 3 ஒண்ணு ஜெர்மனி, அதை விட்ட எம்ஐடி, அதை விட்ட ஜப்பான். இந்த ஜப்பான்ல இருக்கிற தக்குவா அப்படிங்கறத அவன் பண்ணிட்டு, தக்குவான்னு என்ன பேர் அது கொடுத்துருக்கான், அதுல அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு எம்ஐடியில குவாண்டம் இருக்கு, அதை விட்ட மேக்ஸ் பிளாங்க் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதுல குவாண்டம் இருக்கு. மற்ற எங்கேயும் கிடையாது, குவாண்டம் கிடையாது. பேப்பர்ல தான் இருக்கு எல்லாமே. அதுலயும் வந்து அதையும் ஃப்ரீ ஜோன் செராமிக் எஃபெக்ட் அவன் பண்றான். அது ரொம்ப அட்வான்ஸ் சயின்ஸ். ஃப்ரீ ஜோன், அதாவது குளிர் நீரையிலே செராமிக் காந்தம் எப்படி வேலை செய்யுங்கிறது அவனுடைய கண்டுபிடிப்பு. புரியுதா? எல்லாம் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நான் முதல் காந்தமே ஒரு பெரிய அதுக்கு ஒரு பெரிய டாபிக். ஆமா, அதுல வந்து இப்ப அடுத்த நான் என்ன பண்ணிருக்கேன், ஆமா இப்ப அது சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 8 வகையான காந்தம் இருக்க ஒரு படம் போட்டிருப்பேன் பாருங்க. 8 வகையான ஒரு டாட் கொடுத்து நடுவு இது மாதிரி ஒரு கூலிங் மாதிரி கொடுத்து ஒரு 8 வகையான மெட்டலை நான் டிசைன் பண்ணிருக்கேன். அந்த ஒரு படம் கூட அனுப்பிச்சிருப்பேன், உங்களுக்கு அனுப்பிச்சு படிச்சு பாருங்க. அப்புறம் மறுபடியும் கொடுப்பேன். அது வந்து என்ன, அது கூலிங்ல வேலை செய்யக்கூடியது. இதுல கூலிங்ல வேலை செய்யக்கூடியது. அதெல்லாம் சப் ஜீரோ டெம்பரேச்சர்ல வேலை செய்யுது. 2லயும் வேலை செய்யும். அதான் எப்படின்னா 0லயும் வேலை செய்யும், 100லயும் வேலை செய்யற மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப கூலா இருந்தாலும் சரி வேலை செய்யும். ஏன்னா நல்லா ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு டூவல்லே போய் பழகி, டூவல்ல போனா தான் அந்த எனர்ஜியை வந்து நம்ம வழி கொண்டு வர முடியும். டூவல் அதாவது இரட்டை நிலையில தான் நான் எடுத்துட்டு வர முடியும். எந்த நிலையில? ஒற்றை நிலையில சாத்தியம் இல்லை. ஒற்றை நிலையில அது சாத்தியம் இல்லை. அது வந்து ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனுக்கு தானே, அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு. இப்ப இந்த டூவல் மெக்கானிசம் வரும் பொழுதுதான் ஒரு பக்கம் இன்புட் லோயா இருக்கும், ஒரு பக்கம் அவுட்புட் ஹையா இருக்கும். அதாவது அவுட்புட் ஹை கிடையாது, அவுட்புட் கான்ஸ்டன்ட். அவுட்புட் கான்ஸ்டன்ட், இன்புட் லோயஸ்ட். இன்புட் ஓகே ஓகே, இதுதான் தியரி. அதாவது 100 அடி தண்ணியில நீ பழைய மிஷினை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற அதே 100 அடி தண்ணி நான் ஒரு புதுசா ஒரு மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கேன், பிஎல்டிசி மேட்டர் வச்சிருக்கேன். அது பவர்ஃபுல் மேக்னெட். அதை வச்சு நான் என்ன பண்றேன், 1 HP மோட்டார் வச்சு 100 மீட்டர் தண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற, பழைய காலத்து மிஞ்சினை வச்சு டக்குன்னு ஓடிட்டு ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறத தவிர அது எடுக்க மாட்டேங்குது. அதுவும் ஓடுது, என்றதும் ஓடுது. ஆனா என்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகம். என்றது பர்ஃபார்மன்ஸ் அதிகம்னா தானே அப்புறம் பழசோட புதுசு வாங்குவாங்க. ரைட், மீண்டும் பேசுவோம். பழசையோ வச்சுக்கிட்டு போயிடுவாங்கல்ல. படிச்சு பாருங்க, அவ்வளவுதான். ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. நான் அந்த 8 பாயிண்ட் அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. இந்த இது மேக்னெட் மட்டும் 8 மெட்டல் ஆக்சைடு மட்டும் அனுப்பி வைக்கிறேன், யோசனை பண்ணுங்க. சரியா? நீங்க அனுப்பிச்சது பிறகு ரொம்ப பயனுள்ளது. அதை நான் டிசைன் பண்ணிருக்கேன். நீங்க அனுப்பிச்சு பார்த்தீங்க, நேற்று என்ன அனுப்பிச்சு தெரியுங்களா? ஒன்னு அனுப்பிச்சிங்களா, பேட், என்னது பொட்டாசியம் பேட். அது படிச்சுட்டேன். பொட்டாசியம் பேட். இந்த பொட்டாசியம் பேட்டை வந்து நான் உள்ள கேட்டிருக்கேன், பொட்டாசியம் பேட்டை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு. நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கான். அதாவது இந்த 8 மெட்டல் இருக்கு இல்லையா, 8 மெட்டல் ஆக்சைடு நான் பயன்படுத்தினேன். இல்ல 9 என்னுடைய மாணவர் அனுப்பிச்சிருக்காரு, 9வது மெட்டல் ஆக்சைடு சேர்த்தலாமா அப்படின்னு, பாசிபிலிட்டி இருக்குது சொல்றேன் அப்படின்ட்டான். ஓகேண்ணா, இதை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நானும் இதை படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன். ஆமா, இது வந்து என்னன்னா அருள் கூர்ந்து, இது வந்து முடிஞ்ச அளவுக்கு குவாண்டம் சயின்ஸ்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுப்பி பாருங்க. மற்றபடி சாதாரண மக்களே இது புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல இங்க பாருங்க, இப்போ நீங்க பேசுறது வந்து ஒரு 10 தடவை கூட்டு கேட்டோம்னா தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களே பதில் சொல்றாங்க. ஆமா, அதனால இது ரொம்ப சிரமம். நானே ஏதோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமா முயற்சி பண்ணி பார்க்கலாம்ண்ணா. என்ன கடவுள் என்ன வழி விடுறாரு. இனி வந்து இது டூவல் எஃபெக்ட்ல சாத்தியம். எந்த எஃபெக்ட் சாத்தியம்? டூவல் எஃபெக்ட். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். சரி, பார்க்கலாம்.